இந்த என்டிஏ கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி இயங்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவங்ககிட்டருந்து செங்கோட்டையன் போனார், அவங்கள பார்த்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவே பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை. அந்த மத்திய அமைச்சர்களும் இதுக்கு ஒன்றும் பதில் சொல்லல, மாநில தலைவர்களுக்கும் எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்போ இந்த செங்கோட்டையன் பேசுகிறதெல்லாம் பொய்யா பித்தலாட்டமா அப்படிங்கிறதுக்கும் நமக்கு தெளிவில்லை. ஆனால் எடப்பாடி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னு சொன்னால், துரோகிகளை கட்சிக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேங்கிற ஒரு வரியில் அவர் நின்றுக்கிட்டார். துரோகிகள் யாருன்னு அடையாளம் காணுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுக்கும் அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் தான் உரிமை இருக்குது. போன வந்தவன்லாம் அவனை சேர்த்துக்க இவனை சேர்த்துக்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இது என்ன மடமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மடமா? எவன் வேணாலும் கொள்ளையடிக்கிறவன் பொறுக்கி எவன் வேணாலும் அந்த மடத்துக்குள்ளே தஞ்சம் புகிறதுக்கு? அப்படிலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னமும் வலுவிழந்து போகலை. கிராமங்கள் தோறும் உறுதியோட எகிலும் உறுதியாக இருக்காங்க. ஒவ்வொரு தொண்டரும் அப்படியே துடிக்கிறான், ஏதாவது சொல்லிட்டா